கோமதி வீட்டில் இருக்காங்க. மீனா யோசிக்கிறாங்க. நாம் அத்தைக்கிட்ட போய் உண்மையை சொல்கிறது தான் நல்லது. அன்றைக்கி கோயிலில் கூட தங்கமயில் அக்காவால் எந்த உண்மையும் சொல்ல முடியல. அதுக்குள்ளே அத்தை கோவப்பட்டு போயிட்டாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. வீட்டுக்கு போகிறாங்க. வாமா மீனா வா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அவங்க அம்மா எல்லாருமே கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. என்னம்மா நல்லா இருக்கியா? இரு உனக்கு நான் போய் சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன் அப்படின்னு கோமதி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சாப்பிட்டுட்டு அத்தை உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நீங்கள் வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன இவ தனியாக கூட்டிகிட்டு போகிறா அப்படின்னு கோமதியோட அம்மா அப்படியே பார்க்குறாங்க. அத்தை அன்னைக்கு நான் கோயிலுக்கு நம்ம போனோம்ல, அப்போ தங்கமயில் அக்கா ஒன்று சொல்ல வந்தாங்க, என்னன்னு கேட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஏய் என்னடி என்ன திமிரா, அவளை பற்றி என்கிட்ட பேசாதன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு கோமதி கோவப்படுறாங்க. அத்தை நீங்கள் கோவப்படுங்க பரவாயில்ல, ஆனால் தப்பு இல்லை. ஆனால் நான் சொல்கிற விஷயத்த ஒரு செகண்ட் கேளுங்க. தங்கமயில் அக்கா மாசமாக இருக்காங்க, அதுதான் உண்மை. எனக்கு எப்படி தெரியும்னா, நான் ஹாஸ்பிட்டல் போனேன், அப்போ அவங்க வந்திருந்தாங்க, செக் பண்ணாங்க. டாக்டர் பார்த்து சொல்லும் போது நான் கேட்டேன். இது எல்லாமே உண்மை தான், அவங்க பொய்யெல்லாம் சொல்லலை. சரவணன் மாமா குழந்தைய அவங்க வயிற்றுல சுமந்துக்கிட்டு இருக்காங்க, அதை சொல்கிறதுக்காக தான் அவங்க கோயிலுக்கு வந்தாங்க. ஆனால் நீங்கள் அதை கேட்கவே இல்லை. எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஏய் என்னடி சொல்கிற, அவள் ஏற்கனவே பொய் தான் சொல்லுவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அத்தை பொய்யெல்லாம் கிடையாது, எல்லாமே உண்மை தான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, தங்கமயில் அக்கா சரவணன் மாமாவை இதே மாதிரி கோவிலில் பார்த்து நடந்ததெல்லாம் சொன்னாங்க. அதுக்கு மாமா அந்த குழந்தைக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, உன் வயிற்றில் வளர குழந்தைக்கு யாரோ அப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுவே அவங்களால தாங்கிக்க முடியல, நீங்களும் திட்டிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஏய் அவனை அப்படி சொன்னால் அவன் அப்படிலாம் பேச மாட்டானே அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. ஆமாம் அவர் அப்படி தான் பேசியிருக்காரு. என்ன இப்படி பேசியிருக்கான் அப்படின்னு கோமதி யோசிக்கிறாங்க. இங்கே பாருங்க, உங்கள் வீட்டோட வாரிசு அங்கே தான் வளர்ந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டு குழந்தை புரியுதா? அவங்களுக்காக இல்லைனாலும் அந்த வயிற்றில் வளர குழந்தைக்காவது நீங்கள் திட்டாதீங்க. நீங்கள் வீட்டில் சேர்க்கலை, கோவம் எல்லாமே ஓகே தான். ஆனால் குழந்தை வயிற்றில் இருக்கும்போது மனசு கஷ்டப்படக்கூடாது. எங்கேயாவது பார்த்தா கூட அமைதியாக வந்துருங்க அத்தை, மனசு நோக்க பேசாதீங்க அத்தை அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஏய் நீ சொல்லி தாண்டி எனக்கு தெரியும், எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும். சரி சரி நான் எதுவும் பேச மாட்டேன் சரியா? ஆமாம் சரவணன் ஏன் இப்படி சொன்னான், இவன் சொன்னது தப்பு தானே அப்படின்னு கோமதி யோசிக்கிறாங்க. இங்கே பாருங்கள் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், ஆனால் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியணும், அதனால தான் நான் வந்து சொன்னேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சரி சரி நான் பார்த்துக்கிறேன், நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் சரியா? இது உண்மையாக பொய்யான்னு வயிறு வளர்ந்தா தெரியும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சரிடி நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அப்படியே வராங்க. என்ன ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு ஏதோ பேசிட்டு வரீங்க அப்படின்னு கோமதியோட அம்மா கேட்டுட்ருக்காங்க.